ஃப்ரெண்ட்ஸ் 30 டேஸ் ஆஃப் நேச்சுரல் ஸ்கின் கேர் பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு வந்து வேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கத்தாழை வந்து ஒரு 7 டைம்ஸ் வாஷ் பண்ணி மாதிரி கண்ணாடி மாதிரி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் இருக்க அந்த எல்லோயிஷ் கலர் ஜெல்லை நம்ம யூஸ் பண்ணோன்னா ஃபேஸ் கொஞ்சம் இரிட்டேட் ஆகும், இரிட்டேஷன் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜூஸை எடுத்துக்கணும். இந்த ஜூஸ் வச்சு தான் நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ண போகிறோம். நீம் ஜூஸ். அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து 2 டைம் கிளென்ஸ் பண்ணிக்கணும். கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ரா மில்க் யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ கிளென்சர் அதை வச்சு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நம்ம நீம் ஜூஸ் ப்ளஸ் வந்து கடலை மாவு ஒரு 2 ஸ்பூன் பால், இது 3 ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்தோம். இப்போ நீம் ஜூஸ் கூட பால் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, பால் வந்து நீம் ஜூஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் பாலை ஆட் பண்ணி நம்ம அதை டல்யூட் பண்ணுறோம். இப்போ மில்க் அதை விட லாக்டிக் ஆசிட் இருக்கனால ஃபேஸ்க்கு வந்து உங்களுக்கு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஃபேஸை வந்து ட்ரை ஆக்காது சீக்கிரமாக. கடல மாவு ஆட் பண்ணி நம்ம ஃபேஸ் பேக் போட்டுக்கிறோம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வீக்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் போகும். அப்புறம் போர்ஸ் எல்லாம் டைட் ஆகும். உங்களுக்கு ஃபேஸில் கொஞ்சம் பிரைட்டன் கொடுக்கும். ஆல்வேரா ஜெல் எப்போவும் ஹைட்ரேட்டாக வச்சுக்கும் ஃபேஸில். இது மாதிரி 30 டேஸ் உங்கள் ஸ்கின்னை என் கூட சேர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பத்திரமா பார்த்துக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. பாய், டாடா.